இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 18/2/2026 புதன்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடம் என்கிற தமிழ் வருடத்திலே மாசி மாதத்திலே 6ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையிலே பிரதமை. இந்த பிரதமை திதி அப்படிங்கிறது சாயங்காலம் 6 மணி 6 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். பின்பு துதியை திதின்னு வந்துடும். இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 10 மணி 23 நிமிடம் சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும். காலையில் 9:30 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரமும், சாயங்கால வேளையிலிருந்து 6 7 மணி வரைக்கும் நல்ல நேரமும் இருக்கிறது. ராகு காலம் 12 1:30 மணி வரையும், யமகண்டம் 7:30 9 மணி வரையும், குளிகை நேரம் 10:30 12 மணி வரைக்கும் இன்றைய நாளில் இருக்கிறது. சந்திர பகவான் அமர பூசம் மற்றும் ஆயில்யம் என்கிற நட்சத்திரமான கடகராசிக்குள்ளர சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த நாளிலே சிவ என்கிற நாமயோகமும் பவ என்கிற கரணமும் உண்டு. இந்த சிவ நாம யோகத்திலே எந்த காரியங்களும் செய்யலாம், மனதிலே திருப்தியும் அமைதியும் உண்டாகும். பவம் என்கிறது சிங்கம்னு சொல்லுவோம். இதுவுமே நல்ல யாத்திரைகள் புதுசாக எங்கன்னா ஐட்டனரிஸ் எங்கன்னா போகணும்னா வச்சுக்கின்னு பண்ணலாம். வெகு காலம் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செய்யலாம். இன்றைய நாளின் பிரதமை திதி எதையுமே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல முன்னின்று செய்யக்கூடிய காரியங்களை செய்யலாம். சதய நட்சத்திரத்துல பேர் வைக்கிறது, குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுற முதல் சாப்பாடு ஊட்டுறது, பூணூல் போட்டுக்கிறது, கல்வி கற்றுவது, புதுசா வண்டி வாகனங்கள்லாம் வாங்கினா இன்றைக்கு ஏறுவது, குழந்தைகளை தொட்டியில போடுறது, யாத்திரை போவது, இதெல்லாமே இந்த நாளிலே நல்ல விஷயங்கள் கொடுக்கும். மீன ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியின் 12ஆம் இடத்துக்குள்ளர சந்திர பகவான் வருகிறார். இந்த 5ஆம் இடத்துக்குரிய 12ல வர்றார். முயற்சி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லது நடக்கும். ஏன்னா செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. எதையும் தைரியமா அட்டாக் பண்ணணும்னு தோணும். எதையும் பார்த்துடலாம், எதுக்கு ஒரு காரியம் உண்டு, அதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். கொஞ்சம் நீங்க போற பாதையை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. நீங்கள் நடந்து போகும் பாதையிலே சில நண்பர்களும் வரக்கூடும், பல நரிகளும் விளையாடும்னு சொல்லுவா. அப்படி கொஞ்சம் இருக்கும். அதனால குறுக்கில் யார் வராங்க, என்ன பண்றாங்கன்னு மட்டும் கொஞ்சம் அலர்ட்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்க வாழ்க்கையில இன்றைய நாள் கொஞ்சம் உங்க முயற்சிக்கான விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுப்பதாக அமையும். வாழ்க வளத்துடன்.